الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجز للمؤمنين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய தம்பிமார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லீம்களாக படைத்திருக்கிறார். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள் நியாமத்துக்களில் மிக உயர்ந்த நியாமத் பாக்கியம் அது ஈமானுடைய நியாமத்தாக இருக்கிறது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லிம் அல்லாத நிலையில் மரணிக்க வேண்டாம். ஒரு மனிதன் எப்படியும் பிறக்கலாம், எப்படியும் வாழலாம். ஆனால் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கணும்? எப்படி மரணிக்கணும்? முஸ்லிமாக மரணிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படியும் பிறக்கலாம், எப்படியும் வாழலாம். ஆனால் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களாக நீங்கள் மரணிக்க வேண்டாம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எப்பொழுது முஸ்லிம் இல்லாமல் மரணிப்பானோ அவனுடைய மறுமை வாழ்வு பாலானது. நிரந்தர நஷ்டம், நிரந்தர கஷ்டம், முடிவே இல்லாத கஷ்டம், அழிவே இல்லாத கஷ்டம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நபிமார்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நபி வளர்ந்த மடி நாளை மறுமையில் நரகத்துக்கு செல்கிறது. நபி தூக்கி வளர்த்த குழந்தை நாளை நரகத்துக்கு செல்கிறது. நபியோடு வாழ்ந்த மனைவி நாளை நரகத்துக்கு செல்கிறாள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது புத்தளம் மாவட்டத்திலே மதவ குலத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு பிறந்த எங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், கண்ணியமான தம்பிமார்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் இந்த பூமியிலே அல்லாஹுடைய தூதுவத்தை, அல்லாஹுடைய கட்டளையை சொல்கிறார்கள். தனது மகனுக்கு சொல்கிறார், யா புனையர்க்கம் மானா, மகனே வெள்ளம் வருகிறது, என்னோடு ஏறிக்கொள். வலா தகும் மஅல் காஃபிரீன், காஃபிர்களோட சேர்ந்திராத என்ற மகனே, என்னோடு ஏறி இந்த கப்பல்ல ஏறி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகலாம் வா மகனே என்று கூப்பிடுகிறார். கால சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, பாப்பா உங்களோட கப்பலும் தேவல்ல, ஒன்றும் தேவல்ல, இது மலைக்கு மேலே ஏறி நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். ஒரு அலை வருகிறது, அடித்து செல்லப்படுகிறான். பெரிய நஷ்டத்துக்குள்ளானான், அழிக்கப்பட்டான். நபியுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத பாக்கியம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் சாதாரண எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும்.
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த கலிமா முழு உலகத்துக்கும் போக காரணமாக இருந்தவர்கள் அவர்களுடைய பெரியப்பா. யாரு யாரு? அபூ தாலிப். சாச்சான்னு சொல்லுவாங்க. சாச்சா இல்லவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா தான் கடைசி புள்ள, பெரியப்பா. அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் இந்த கிராமத்துல, மதுவக்குல கிராமத்துல பிறந்த எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும். கண்ணியமான தம்பிமார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் மிக சக்தி உள்ளவன். அல்லாஹ் 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 என்று பேசி பேசி அவனுடைய உண்மையான நம்பிக்கையுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அதிலும் விசேடமாக இந்த வயதில் அங்கே இங்க பீடி கொட்டையை குடிச்சு கொண்டு வீசிக்கொண்டு பாதை ஓரங்கள்ல சுத்தி கொண்டு உங்கள மாதிரி நிறைய வாலிபர்கள் கொழும்பெல்லாம் போய் பார்த்தா வேளாங்க, அதை வித்துக்கொண்டு இதை வித்துக்கொண்டு அதை செஞ்சு சீரழிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை எங்களை பள்ளியோடு இணைத்து வைத்திருக்கிறான், பாடசாலையோடு இணைத்து வைத்திருக்கிறான். கல்வியை படிக்கிறோம், பள்ளியில தொழுகிறோம், அழகான ஊரு, அழகான உம்மா வாப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் ஒரு நாள் நாங்க யோசிச்சு பார்த்திக்கிறோமா? அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி செலுத்தி அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக சக்தி உள்ளவன், அல்லாஹ் மிக பலம் உள்ளவன். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன்தான் இந்த உலகத்தை ஆள்கிறான். அழிப்பவனும் அவன்தான், ஆக்குபவன் அவன்தான். அவனை கொண்டுதான் எல்லாமே நடக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்துக்கு வறுமையானால் நானும் நீங்களும் அவனை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். அவனுக்கு எந்த நாளும் நாங்கள் சஜதா செய்வோம். சுபஹுக்கு எங்களுக்கு தூக்கம் பெருசா விளங்காது. அல்லாஹ் என்னோடு இரக்கமாக இருக்கிறானே, என்னை தீன் உள்ளவனாக, ஈமான் உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக என்னை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானே, இந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறானே. அழகான உம்மா வாப்பா, அழகான பாடசாலை, அழகான நண்பர்கள், அழகான ஊரு, அழகான பள்ளிவாசல், 5 நேரம் தொழக்கூடிய பாக்கியம். இப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது, சுபஹுடைய அசான் கேட்கும் பொழுது மறுபக்கம் திரும்பி படு என்று எங்களுடைய உள்ளம் சொல்ல மாட்டாது. அல்லாஹ்வை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொண்டால். அல்லாஹ் மிகவும் சக்தி உள்ளவன், அல்லாஹ் மிகவும் வல்லமையுள்ளவன். இதை நாங்க யோசிச்சு 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 பேசி 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 அவன் நம்பிக்கைய எங்கட உள்ளத்துல கொண்டு வரணும். அதற்கு பேர்தான் ஈமான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கேட்கிறான், வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். மனிதர்களே, நீங்கள் உங்களை பாருங்கள். உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கிறேன், 2 காதுகளை தந்திருக்கிறேன், அழகான வாய், அழகான மூக்கு, 2 கைகள், 2 கால்கள். நீங்க சூப்பேரா மூத்தலமேரா? நீ மூத்தலமேரா? தம்பி மகன் நான் மூத்திரம் பெய்யற, நீங்க பெய்யறா? மூத்திரம் போற உங்களுக்கு மூத்திரம் வருதுன்னு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாத்ரூம் போவீங்க, பாத்ரூம் போய் என்ன செய்வீங்க? குந்துவீங்க. சுவிட்ச் எங்கேக்கும் உங்களுக்கு குந்தின உடனே போகுது, பின்ன சுவிட்சுதான் போய் டொக்குன்னு போட்ட சூ போகும். அந்த சுவிட்ச் எங்கே இருக்குது? உங்களுக்கு போகும் வரையில உங்களுக்கு போகுதா இல்லையா? இந்த வர போகுதுன்னு பிடிச்சு கொண்டிருக்கிறோம், போகாது லேசில. அங்க பாத்ரூம்ல குந்தின உடனே போகுது. எப்படி போகுது? சுவிட்சுக்குதா தம்பி உங்களுக்கு? அந்த சுவிட்ச் எங்க இருக்குது? எவ்வளவு பெரிய செட்டப் அது! வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். நீங்கள் உங்களை சிந்திக்க வேண்டாமா? உங்களை நான் எப்படி படைத்திருக்கிறேன்? எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இன்னைக்கு சின்ன பைப் ஒண்ணு போடுறதுக்கு அதை ஒட்டணும், வெட்டணும், பைப்பை போடணும். சரி, ஆட்டோமேட்டிக் கைய பிடிச்சா தண்ணி வரும். அதுக்கெல்லாம் எவ்வளவு செட்டப் இருக்குது. ஒரு நாள் சரி யோசிச்சு பாத்திக்கிறோமா?
பாருங்க, கையை கொண்டு இப்படி செஞ்சோன்னு என்ன செய்யுங்க, செஞ்சு கண் கிட்ட கையை கொண்டு போங்க, பார்க்க கொண்டு போங்க கையை. அப்படி இப்படி செஞ்சோன்னா கண் சும்மா பொத்துப்படுது. எங்க சரி சுயிச்சிக்குதா? கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா எத்தனை மலக்குமார்களை வச்சிக்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிஸானன் வ ஷஃபதைன். மனிதா, உனக்கு 2 கண்களை தந்திருக்கிறேன், நீ பார்க்க கூடாதா? பார்த்துட்டு தானே இருக்கிறோம் கண்ணால. அந்த பார்வை அல்ல, இந்த கண் 2 அல்லாஹ்வுடைய கோடான கோடி நியாமத்துக்களை சுமந்திருக்கிறது. கோடான கோடி நியாமத்துக்களை இந்த 2 கண்களும் சுமந்திருக்கின்றன. இது என்ன கலர் தம்பி? வெள்ளையா? நல்லா விளங்குது உங்களுக்கு. என்ன கலர்? வெள்ளை. என்ன கலர்? வெள்ளை. இது என்ன கலர்? கருப்பா? அது நல்லா பாருங்க. என்ன கலர் தம்பி? கருப்பு. அலம் நஜ்அல் லஹு ஐனைன். மனிதா, உனக்கு 2 கண்களை தந்திருக்கிறேன், சிந்திக்க கூடாதா? வெள்ளையை பார்க்கும் பொழுது வெள்ளையாக எங்களுக்கு விளங்குவது அல்லாஹ்வுடைய நியாமத். கருப்பை பார்க்கும் பொழுது கருப்பாக விளங்குவது அல்லாஹ்வுடைய நியாமத். சிவப்பை பார்க்கும் பொழுது சிவப்பாக விளங்குவது அல்லாஹ்வுடைய நியாமத். அமெரிக்காவிலே ஒரு மனிதனுக்கு எதை பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட், ஒன்று வெள்ளையா விளங்குது அல்லது கருப்பா விளங்குது. ஒன்று வெள்ளையா விளங்குது அல்லது கருப்பா விளங்குது. டெஸ்ட் பண்ணினாங்க அவரோட கண்ணை. அவரோட கலர் லெப்ல ஒரு கோளாறு. சுபஹானல்லாஹ். ஒரு கலர், இது லெப் ஒண்டிக்குது, அந்த லெப்ல கலர் லெப்ல ஒரு கோளாறு, கலர் வேலை செய்தில், அதனால் பார்ப்பதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக விளங்குகிறது. நீலத்தை பார்க்கும் பொழுது நீலமாக விளங்குகிறது, சிவப்பை பார்க்கும் பொழுது சிவப்பாக விளங்குகிறது. அல்லாஹு தஆலா இந்த கண்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் மைக்ரோ கேமராக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எத்தனை கேமரா? 1 மில்லியன் கேமராக்களை, மைக்ரோ கேமராக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 7 அல்லது 8 போட்டோக்களை இந்த கேமரா பிடிக்கிறது. பிடிச்சு இந்த லெப்ல சேவ் பண்ணி வைக்கிறது. இப்படி ஒரு பார்வை பார்க்கிறேன், ஒரு போட்டோ பிடிபடுது, அது இங்க சேமிச்சு வைக்கிறேன். அப்ப மனிதன் பிறந்ததிலிருந்து இருந்து வரைக்கும் எத்தனை கோடி போட்டோக்கள் இந்த லெப்ல, இந்த ஸ்டூடியோல வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இன்றைக்கா நீங்க கண்டிக்கிறீங்க? என்ன இதுக்கு முந்தி கண்டிக்கிறீங்களா? இல்ல. சரி, நீங்க பெரிய ஆளாகி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால கொழும்பு கொட்டுவையில் என்ன காண்றீங்க? உங்களை எங்கேயோ கண்டிக்கிறேனே. உங்களோட பேர் என்ன? முஆத் பாக்குறாரு, என்ன இவர் எங்கேயோ கண்டிக்கிறேனே. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு எங்களோட ஊர் பள்ளிக்கு நீங்க வந்தீங்க தானே என்று சொல்றார். எங்களுக்கு அவ்வளவுதான் விளங்குது. உங்களை கண்டேன், இப்ப 5 வருஷத்துக்கு முன்னால நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்ற செய்திதான் எங்களுக்கு தெரியும். இந்த 5 வருஷத்துக்குள்ளால இந்த கேமராக்களால பிடித்த இந்த ஸ்டூடியோல உள்ள இந்த லெப்ல உள்ள போட்டோக்களை கொண்டு வந்து காட்டுகிறது மூளைக்கு. இங்கேயா 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 இங்கேயா. அதுக்கடையில் இவர் கனடா வைத்திப்பாரு, அமெரிக்கா வைத்திப்பாரு, சவுதி வைத்திப்பாரு, உம்ராவை வைத்திப்பாரு, கோடான கோடி போட்டோக்களை பிடிச்சிங்க வச்சிருக்கும். ஆனா 2 நிமிஷத்து நீங்க எங்கட ஊருக்கு பயானுக்கு வந்தீங்க தானே என்று சொல்வது லேசான விஷயம் அல்ல. கோடான கோடி போட்டோக்களை இங்கே இந்த ஸ்டூடியோல இருந்து எடுத்து காட்டப்பட்டு அப்ப அந்த நினைவுக்கு வருகிறது. கண்ணியமானவர்களே, தம்பிமார்களே, அல்லாஹ் அவ்வளவு சக்தி உள்ளவன். இந்த காதுகள் கிட்டத்தட்ட 20 லட்சம் மைக்ரோபோன்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாய் கத்தும் பொழுது அது நாயுடைய சத்தம் என்று இங்க மெசேஜ கொடுக்குது. பூனை கத்தும் பொழுது இது பூனையுடைய சத்தம் என்று மெசேஜ கொடுக்குது. ஒருத்தர் கால் பண்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், நம்பர் பேரு புலல்ல, அவருடைய குரலை வைத்து
இது இந்த ஹாஜியார் கோல் பண்ணுகிறார், மச்சான் கோல் பண்ணுகிறார், சாச்சா கோல் பண்றார், ஐடென்டிஃபை பண்றோம். இது அல்லாஹ்வுடைய நியாமத். கண்ணியமானவர்களே, இந்த கண்ணை பாருங்க, தூங்கும் பொழுது கண் மூடுபடுது. இந்த பேரோல சைட்ல ஒரு ஆளுக்கு கண் தூங்கினா மூடுபடுது இல்லை. தூங்கினா இப்படிதான் இப்பாரு. 12 மணிக்கு எதையும் பார்த்தா எப்படி இருக்குமாறு, இப்படி போல. கண் பொத்துப்படுது இல்லை, கண் பொத்துப்படுது இல்லை. தூங்கும் பொழுது கண்ணு திறந்திக்குது. அவர் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவழிச்சா தூங்கும் பொழுது இந்த கண் பொத்துப்படுவதற்கு. 2 கோடி ரூபாய் செலவழிச்சும் தூங்கும் பொழுது கண் பொத்துப்படுதில்லை. அல்லாஹ்வுடைய நியாமத் எவ்வளவு விசாலமானது. ஒரு நியாமத் குறைஞ்சிருச்சுண்டா, இவ்வளவு சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ். இந்த நம்பிக்கை உள்ளத்துக்கு வரணும். இவ்வளவு சக்திகள், இவ்வளவு வல்லமைகள் அல்லாஹ் எங்களுக்குள்ள படைச்சிக்க. நீங்க பெரிய ஆராய்ச்சி செய்ய தேவையில்ல. வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன். நீங்களே உங்களுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள், என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வமன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்ப. எவன் தன்னை அறிந்து கொள்வானோ அவன் படைத்த ரப்பை, இறைவனை, அல்லாஹ்வை அறிந்து கொள்வான். பறவைகள் பறக்கிறது. பறவை மேல பறக்குது, அப்படிதானே? எப்படி பறக்குது பறவை? பாருங்க, போட்டா கீழே புழுவுது, போட்டா கீழே புழுவுது. கேட்டா சொல்வீங்க என்னது? புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்வீங்க. கீழே புழுவுறதுக்கு யாரு கண்டுபிடிச்சாத? யாரு கண்டுபிடிச்ச ராஜா புவி ஈர்ப்பு சக்தி? சொல்லுங்க. சரி, நாளை தேடி பாருங்க. இப்படி கீழே புழுவுறதுக்கு காரணம் என்ன? புவி ஈர்ப்பு சக்தி. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஒரு சக்தியும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி. அது இருக்கலாம். அவலம் யரௌ இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பில் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். வானத்தை நீங்கள் பார்க்க கூடாதா? பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்களை நீங்கள் பார்க்க கூடாதா? சிறகுகளை விரித்தும் சிறகுகளை அடித்தும் பறக்கின்றன. அது கீழே விழாமல் பறக்கிறது. எப்படி கீழே விழாமல் பறக்கிறது? மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அது கீழே விழாமல் பிடித்திருப்பவன் அல்லாஹ். ஆனா விஞ்ஞானம் எங்களுக்கு சொல்லித் தருது புவியீர்ப்பு சக்தின்னு சொல்லி. கீழே விழாமல் அல்லாஹ் தான் பிடித்துக் கொண்டிருக்கிறான். குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். கீழே தோண்டும் பொழுது பூமி என்ன வரும்? மண்ணா? மண்ணை தோண்டினா என்ன வரும்? என்ன வரும் ராஜா? கீழே தோண்டினா என்ன வரும்? தண்ணி வரும். கீழே தோண்டினா தண்ணி வரும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தோண்டும் பொழுது குடிப்பதற்கு இனிமையான தண்ணீரை நான் தருகிறேன். அந்த தண்ணீரை உள்ளுக்கு உறைந்து கொண்டால் உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து தருவது யாரு? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி ஒரு இடத்துல இந்த குர்ஆன் ஆயத்து ஓதி ஒரு ஹசரத் பயான் பண்றாரு. ஒரு தஃப்சீர்ல வருது, ஒருத்தர் சொன்னாரு, அப்படியா, யாரு கொண்டாருனா, நாங்க மம்பட்டி அந்த பிக்காசி தோன்றத்தால தோண்டி நாங்க கொண்டு வருவோம்னு ஒரு மனிதர் எழுப்பி சொன்னாரு. அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய கண்ணில் உள்ள தண்ணீர் அல்லாஹ் வத்த வச்சுட்டான். கண்ணில் உள்ள தண்ணீர் வத்தின என்ன நடக்கும்? தண்ணி வராதா? கண்ணீர் வராதா? கண் பொட்டே ஆகிரும், குருடர் ஆகிருவார். அவர் குருடர் ஆகிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, தம்பிமார்களே, அல்லாஹு தாலா தான் உலகத்திலே எல்லா விஷயத்தையும் செய்கிறான். அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் ஆக்கக்கூடியவன், அல்லாஹ் அழிக்கக்கூடியவன். எங்களை மரணிக்க செய்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போனதன் பின்னால் அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஹம்மது சொல்கிறான், நாங்கள் செத்து மடிந்து போனதன் பின்னால்
மண்ணோடு மண்ணாய் மக்கி போனதன் பின்னால் மீண்டும் உயிர் தந்து எழுப்பாட்டப்படுவோமாம் என்று இந்த முஹம்மது சொல்கிறான் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தாலா மீண்டும் பதில் சொல்கிறான், உங்களுக்கு எலும்பை தந்து சதையை தந்து உங்களை எழுப்பாட்டுவது மாத்திரமல்ல, பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, உங்களுக்கு எலும்புகள் தோள்களை தந்து எழுப்பாட்டுவது மாத்திரமல்ல, பனானாவை தந்து எழுப்பாட்டுவோம். பனானா என்ன? வாழைப்பழமா? அது இங்கிலீஷ்ல பனானாண்ட வாழைப்பழம், அரபுல பனானான்னு சொல்றது இந்த ரேகைகளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அல்லாஹ் சொல்கிறான், மனிதா உனக்கு சதையை தந்து எலும்பை தந்து தோலை தந்து எழுப்பாற்றுவது மாத்திரமல்ல, உன்னுடைய இந்த ரேகைகளை தந்து நான் உன்னை எழுப்பாட்டுவேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் நாள் வரைக்கும் எவர்கள் எல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு இந்த ரேகை வித்தியாசமாயிருக்கு. இல்லைங்க, சிக்னேச்சர் பண்ண போல என்ன சைன் பண்ண இலாக்களுக்கு இந்த இதுதான் என்னது, இங்க்ல வச்சு சைன் வைப்பாங்க. இப்படி அது என்ன காரணம்டா, இது ஒருத்தர் கீக்கிறது மற்றவர் கீக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதா உன்னை அந்த வித்தியாசத்தோடு நான் எழுப்பாட்டுவேன். அவ்வளவு சக்தி உள்ளவன் தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹ். அவன் எங்களுக்கு கொஞ்ச காலத்தை தந்திக்கிறான். அதிலும் விசேடமாக மனிதனுடைய 3 பருவங்கள், மனிதனுக்கு அல்லாஹ் 3 பருவங்களை தந்திருக்கிறான். முதலாவது பருவம் என்ன பருவம்? குழந்தை பருவம். இரண்டாவது வாலிப பருவம். மூன்றாவது வயோதிபம். குழந்தை பருவம், வாலிபம், வயோதிபம். இந்த 2க்கு நடுவுல உள்ள வாலிப பருவம் கிட்டத்தட்ட சின்ன புள்ளோலும் நீக்கிறீங்க, அது எல்லையை தாண்டி நடுவுல உள்ளவர்களும் நீக்கிறீங்க, வயோதிப பருவம் நீக்கிறீங்க, நிறைய வாலிபர்கள் நீக்கிறீங்க. இது மிக முக்கியமான ஒரு பருவம், அல்லாஹு தாலா விரும்புகின்ற பருவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்த பருவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த உலகத்திலே எனக்கு நுசிர்து பிஷபாப், நான் வாலிபர்களை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த தீன் வளர்வதற்காக. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி சில வாலிபர்கள் வெளியே சென்றார்கள், நாட்டை விட்டு சென்று ஒரு குகையிலே தூங்கினார்கள். பல 100 வருடங்கள் 300 வருடங்களுக்கு மேலாக தூங்கினார்கள். குர்ஆனிலே எல்லாருக்கும் படிக்கணும் சூரத்துல் கஹ்ஃப்ல, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில வாலிபர்கள் தனது ரப்பை ஈமான் கொண்டார்கள், நாங்கள் அவர்களுக்கு நேர்வழியை அதிகரித்து கொடுத்தோம். உலகத்துல நிறைய பேர் ஈமான் கொண்டாங்க, நிறைய பேர்கள் ஈமானுக்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்க, போராடினாங்க, தியாகங்கள் செஞ்சாங்க. அவர்களையெல்லாம் விட்டு சில வாலிபர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், சில வாலிபர்கள் அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்று வாலிபத்தை பெருமைப்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஸான் சொல்லப்பட்டும் சுபஹ் தொழுகை தொழாமல் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பவர்களுடைய வீட்டை வாலிபர்களை கொண்டு விறகு சேகரிக்கப்பட்டு அவர்களுடைய வீட்டை தீயிட்டு கொளுத்த என் மனம் நாடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வயோதிபர்கள்ட்ட சொன்ன விறகு சேர்க்க மாட்டாங்களா? ஏன் வாலிபர்கள் சொல்றாங்க? வாலிபர்களிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை திறன்பட செய்வார்கள், அழகாக செய்வார்கள், வெற்றிகரமாக செய்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சூசகமாக சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஷாப்பா. அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபியையும் வயோதிபத்தில் அனுப்பவில்லை, வாலிப வயதிலேதான் நுபுவத்தை கொடுத்தான். வாலிபர்கள் தான் நபிமார்களாக உலகத்துக்கு வந்தார்கள். நபி
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய வயது 20க்கு 40க்கும் இடையில் தான். 20-30 20-30 20-30 அல்லது 40. சஹாபாக்களை பார்க்கிறோம். நிறைய சஹாபாக்கள் எல்லோருமே சின்ன சின்ன வயதுடையவர்கள், சிறிய சிறிய வயதுடையவர்கள். சஹாபாக்களுடைய வயதை பார்த்தால் அவர்களுடைய வயது மிகவும் சிறிய வயது. அவர்களால் தான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 37. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 27. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 34. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 10. தல்ஹத் பின் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 14. அஸ்-சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 16. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 17. சஅத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 15. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 27. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது 30. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது வெறுமனே 11. இவர்களை கொண்டுதான் இஸ்லாம் ஹயாத்தாக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கிறதா? இங்க கவனிங்க தம்பிமார்கள் எல்லாரும். அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதா? என்கிட்ட தீன் இருக்கிறதா? நான் எப்பயாச்சிலும் தொழுது அல்லாஹ் தஆலாவிடத்துல கண்ணீர் வடித்து துஆ கேட்டு இருக்கிறேனா? எப்போதாச்சிலும் நான் குர்ஆன் ஓதிக்கிறேனா? கடைசியா குர்ஆன் ஓதினவங்க யார் இருக்கிறீங்க? கையை தூக்க பார்க்க. நான் இன்றைக்கு குர்ஆன் ஓதினேன். பொய் சொல்லக்கூடாது, சும்மா தூக்குங்க. ஓதாட்டி பிரச்சனை இல்லை. விளங்கிச்சா? ரைட். ஒத்தர் ஓதிக்கிறார். வேற யார் ஓதிக்கிறீங்க? குர்ஆன் ஓதுறண்டா ஹிக்மத்தா சொல்லே. இப்ப மாரிப் தொழுகையிலையும் சூரா ஃபாத்தியா ஓதிக்க குர்ஆன் ஓதுறதான். குர்ஆன் எடுத்து விரிச்சு ஓதினவங்க நான் கேட்கிறேன். குர்ஆன் எடுத்து விரிச்சு எப்போ ஓதுனீங்க ராஜா? எத்தனை மணிக்கு ஓதுனீங்க? வாங்க எழுமுங்க, வாங்க. நல்ல விஷயத்த பயம் இல்லாம சொல்லணும். உங்களோட பேர் என்ன? ரிமாசா. எப்போ ஓதுனீங்க? நேத்து ஓதுனீங்க. எந்த சூரத் ஓதுனீங்க? யாசின் ஓதுனீங்க. சும்மா ஓதுனீங்களா? யாருக்கு சரி ஹதியா செய்யறதுக்கு ஓதுனீங்களா? அப்பாக்கு. ரைட். வேற யார் ஓதுனீங்க? வேற யார் குர்ஆன் ஓதுனீங்க? நாங்க ஒவ்வொருத்தரும் குர்ஆனோட தொடர்பு ஆயிக்கணும். நாங்க இன்றைக்கு உங்களோட உம்மா அப்பா மாரு கொஞ்சம் பேரு தான் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சொன்னோம் குர்ஆன் ஓதுடைய மகிமை என்ன. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால உங்களோட உம்மா வாப்பா மாரு உங்களை எழுப்பாட்டணும். மகனே சுபஹுத்துல எலும்பு. ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்லை, ஸ்கூலுக்கு போக எலும்புற 6:30. ஏன்னா ஸ்கூலுக்கு போக எலும்புற எத்தனை மணிக்கு உம்மா அப்ப எழுப்பாட்டுற? 6:30. ஐதானே 6:30 எழும்பப்படா சுபஹுத்துல எலும்போனும். குறைஞ்சது 5:30 காலம் எலும்போனும். குறைஞ்சது சரியான ஆளாயிருந்தா நாங்க எங்களை எழுப்பாட்டி இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கிட்டே இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வரணும். தொழுதுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால, வேலைக்கு போறதுக்கு முன்னால, வேற அலுவல்களுக்கு போறதுக்கு முன்னால மிச்ச மோதவானம் ஒரு 5 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் குர்ஆன் ஓதிட்டு போங்க. குர்ஆன் ஓதிட்டு போற பழக்கத்தை நானும் நீங்களும் உண்டாக்கிட்டு பார்ப்போம் எங்களோட வாழ்க்கையில எப்படி சக்சஸ் நாங்க காண்போம் என்று. முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னால நான் இன்ஷா அல்லாஹ் எனது நாள் ஆரம்பிக்கும் குர்ஆன் ஓதல்ல இருந்து. யாரு? நான் இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்வேன். இன்ஷா அல்லாஹ். நான் வேற யார் ரெடி? கையை தூக்குங்க பாக்க. இதுக்கு பின்னால் நான் குர்ஆன ஓதித்தான் எனது நாளை ஆரம்பிப்பேன். நியத்து எப்பமா இன்னைக்கு? இன்ஷா அல்லாஹ். உறுதியா நியத்து எப்பமா? ரைட். நிறைய ஸ்கூலுக்கு போறவங்க இருக்கிறீங்க. அன்பார்ந்த மாணவர்களே, தம்பிமார்களே, எங்கட வாழ்க்கை உயர்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் சிலரை உயர்த்தி வைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா, எனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், படித்து தருகின்ற ஆசிரியர்கள், ஊரிலே உலமாக்கள், நிர்வாகிகள், இவங்களை நாங்க மதித்தாத்தான் எனது எதிர்காலம் ஜொலிக்கும்.
அது சிங்களம் படிச்சு தார சார் தானே, பிரியதாச சார், அவர் தட்டையன் தானே, அவருக்கு நாங்க மதிப்பளிக்கணுமா? அப்படித்தானே ரிமாஸ், அப்படித்தானே சிங்கள சார் தானே அது. இல்லாட்டி காந்தி டீச்சர் தானே, அவ பொட்டு வச்சுட்டு வார, அவ முஸ்லீமும் இல்ல, அவ தமிழ் பாடம் எடுக்கிற, அவக்கு மதிப்பு கொடுக்கணுமா? அப்படியா? எங்களுக்கு அந்த ஜாதி பேதம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு படிச்சு தாராங்களா? அன அப்துல் மன் அல்லமனி ஹர்ஃபன் வாஹிதா, யார் எனக்கு ஆ என்ற ஒரு எழுத்தை படித்து தருவாரோ அவருக்கு நான் அடிமையாவேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உம்மா வாப்பா மதிக்கணும், உள்ளத்தால மதிக்கணும். என்ன உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு, நான் சந்தோஷமா இருப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையை அடித்துக் கொள்வர்கள் பெற்றோர்கள். எனது நாளை அழகாக ஆக வேண்டும் என்பதற்காக எனக்கு படித்து தருபவர்கள் எனது கண்ணியமான கௌரவமான ஆசிரியர்கள், ஆசிரியைகள். அது காந்தி மிஸ்ஸா இருக்கட்டும், ஃபாத்திமா டீச்சராக இருக்கட்டும், பிரியதாச சேராக இருக்கட்டும், முத்தலிப் சேராக இருக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. எனது எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் எம்மை காக்கிறார்கள். ஆசிரியர்கள் அவமதிச்சா எங்களோட வாழ்க்கை நாசமாயும். தெரியுமா தம்பி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்மார், டீச்சர்மார், உம்மா வாப்பா, உலமாக்கள், ஊர்ல மூத்தவங்க, நிர்வாகிகள், இவங்களை அவமதிச்சா என்ன நடக்கும் தம்பி? என்ன நடக்கும்? மாறி நடக்குமா? அப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கை நாசமாகிரும். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், சிலர் இது ஹதீஸ் என்றும் சொல்றாங்க, சிலர் மௌது என்று சொல்றாங்க. ஆனா ஒரு கவிதை, மன் ஹஃபஃபல் உஸ்தாதா பிஸலாசின் பல்வா கத் புலிதில் மீதா அவ்வலுஹுன் நிஸ்யானு மா தஅல்லமா வஃபௌத்துர் ரிஸ்க் வஸூஉல் காத்திமா. நான் காலையிலையும் சொன்னேன், காலையில வராதவங்க ஈக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவங்க ஆசிரியர்கள்ட, உம்மா வாப்பாட, மூத்தவங்களோட பதுவா காலாகி. ஒரு நாளும் பதுவா பெற்றுக் கொள்ளக்கூடாது. எவர்கள் தனது ஆசானை லேசாக கருதுவார்களோ, ஹஃபஃபாண்டா சும்மா லேசா கருதுறது, ஜுஜுபின்ற அவர் சும்மா டீச்சரா எங்களை சேரா என்று எவர்கள் நினைப்பார்களோ அல்லாஹ் 3 விஷயங்களை கொண்டு சோதிப்பான். மின்ஹு அவ்வலுஹுன் நிஸ்யானு மா தஅல்லமா. முதலாவது, அந்த ஆசிரியரிடமிருந்து எதை கற்றானோ அதை இவன் மறந்து விடுவான். ஒன்று மெமரியில் இருந்து மறந்து விடுவான், அல்லது அந்த அறிவின் மூலமாக எந்த பிரயோசனம் இருக்க மாட்டாது. வஃபௌத்து ரிஸ்க், வாழ்க்கையில பரக்கத் இருக்க மாட்டாது. வஸூஉல் காத்திமா, அவன் கடைசி முடிவு நல்லதா இருக்க மாட்டாது, நாசமா போயிடுவான் என்ற கருத்தை சொல்றாங்க. ஆசிரியர்களை, பெற்றோர்களை, மூத்தவர்களை, உலமாக்களை, நிர்வாகிகள், ஊர் பொறுப்புதாரிகள், வயோதிபர்கள் எல்லாரையும் நாங்க மதிக்கணும். மதிக்கிறதுல தான் எங்களை முன்னேற்றம் நீக்குது. எப்போ அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். தக்வா எங்களோட உள்ளத்தில் ஈக்கணும். தக்வா எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு ஷைத்தான படைச்சுக்கிறான். உங்கள்ட்ட ஷைத்தான் இருக்குதா இல்லையா? உங்கள்ட்ட இருக்குதா? ரிமாஸ்ட் இருக்குதா ஷைத்தான்? அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஒரு ஷைத்தான படைச்சுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். உங்களோட ஷைத்தான் எங்க? ஒட்டுக்கோளத்துக்கு போயிட்டா? புத்தளத்துக்கு போயிட்டா? எங்களோட தான் நீப்பான். அல்லாஹ் ஓத சொல்லுவான், ஓதிக்கொண்டீக்கோலே என்ன சரி போடுவான் உள்ளத்துல. அடே கால் சொலிகிற மாதிரி இருக்கும், கால் நோகுற, சும்மாதான் நீப்போம், கால் நோகுற மாதிரி இருக்கும், இடுப்பு நோகுற மாதிரி, ஒன்று நோகுறல்ல, சரி போதும் போதும் ஓதினது, வாயெல்லாம் நோகுது, 2000 ஓதின பொருள். சைத்தான் குத்தி கொண்டே ஈப்பான். அங்களை பார்க்க சொல்லுவான், இங்களை பார்க்க சொல்லுவான், மெதுவா ஒத்தனை கிள்ளி வைக்க சொல்லுவான், நோண்டி வைக்க சொல்லுவான், அல்லது ஒத்தனை பின்னால போய் கலசன் இழுத்துல சொல்லுவான். நான் கண்டேன் ஒரு பொடியை செஞ்சது அப்படி, கேட் கிட்ட, ஸ்கூல் கேட் கிட்ட இன்னைக்கு எவ்வளவு கலசன் இழுத்து விடுற போயிருக்கு. அது நீங்க இல்ல, நீங்களா? அது யார்? அது அப்ப ஷைத்தான், எங்களோட ஈக்கிற ஷைத்தான். எப்ப சரி கெடுத்து கொண்டே இருப்பான். எல்லா நல்ல மனிதர்களும் ஷைத்தான் ஈப்பான்.
அப்படின்றக்குள்ள ஒன்று கேம கொடுத்துருவான், அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப கொள்ள கேம கொடுத்துருவான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு வாலிபர் நல்ல ஒரு பொடியன் முன் சஃப்ல போய்த்து தொழுவாரு. இப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது நல்ல அல்லாஹ் பயந்து, அல்லாஹ்வுடைய பயபக்தி அவருக்கு. லீவ் பள்ளியை விட்டு போக்கல பாத்திமா உண்டு லைனை போடுறா. என்ன சிரிக்கிறீங்க? வாட்ஸ்அப் நம்பரை கேட்கறது, அப்படின்றது, தாத்தான்றது, தங்கச்சின்றது, பைக்ல ஒரு ரவுண்ட் போய் அப்படி சுத்திட்டு வாரது. இந்த மாதிரி உமர் இல்லா காலத்துல நல்லா தொழுது கொண்டிருந்தவரை ஒரு பொம்புல புள்ள வழி எடுக்க போறான். இவரும் தப்பி 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 போய் கொஞ்சம் மாட்டுப்பட்டுட்டார். 2 பேரும் போறாங்க, ஒரு வீட்டுள்ளுக்கு போறாங்க. போன உடனே எப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்கும் பொழுது ஷைத்தான் வந்தா எங்களுக்கு அல்லாஹ் ஷைத்தானோட இது ஷைத்தான் கூத்து போட்ட எங்களுக்கு விளங்காது. ஆனா பயப்படுறோம், தொழுகிறோம், தக்குவா ஈக்குது, எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் ஈக்குது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இவருக்கு நினைவு வருது, அடே நான் தொழுகிறாள், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அந்த பாத்திமாட பேச்சை கேட்டு நான் அந்த பாத்திமாவை கூட்டிக் கொண்டு இந்த ரூமுள்ளுக்கு வந்துட்டேனே. ஒரு குர்ஆனுடைய ஆயத்து அவருக்கு ஞாபகம் வருது. அந்த குர்ஆனுடைய ஆயத்தை சத்தம் போட்டு ஓதுறார். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். அல்லாஹ்வை அஞ்சி வாழ்பவர்கள், இன்னல்லதீன தகவ், எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், சில வேளை அவர்களை ஷைத்தான் பிடித்துக் கொண்டால், ததக்கரு, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துவிடும். அல்லாஹ்வை பயந்து வாழ்றவங்களுக்கும் ஷைத்தான் ஈப்பான், ஷைத்தான் வழி கெடுப்பான். கிளி கெடுக்கும் பொழுது, ஷைத்தான் வந்து பிடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துவிடும். பைதாகும் முப்சிரூன், அந்த நேரத்திலே விழித்துக் கொள்வார்கள். குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு பாக்குறார், அடே நான் செய்யறது பாவம் போன்று கத்தி கீழே புழுவுறாரு. மறுவா எழும்புறாரு, மறுவா ஓதுறாரு. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். ஷைத்தான் பிடிச்சிட்டா அல்லாஹ்வுடைய நினைவு வந்து அப்படியே விழித்துக் கொள்வார்கள். போண்டு சத்தம் போட்டு கீழே புழுறார், ரூஹு வைத்திருச்சு, மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ்வை உண்மையான தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்து ஒரு வாலிபர் வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். எது வரைக்கும் என்றால் ரூஹை எடுத்தாவது அல்லாஹ் அந்த வாலிபனை பாதுகாப்பான். ரூஹ் வைத்திருச்சு, கொண்டு போய் அடக்கினாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த பொடியன் ஒன்று பள்ளிக்கு வருவானே போவானே, ஆளை காணல எங்க? அமீருல் மோமின் அவர்களே, இதுதான் நடந்துச்சு. என்கிட்ட சொல்ல வானமா அந்த பொடியை மௌத்தானான்னு சொல்லி உமர் எல்லாம் போய்த்து கபிரிஸ்தான்ல போய்த்து தொழுவுறாங்க. தொழுதுட்டு ஒரு குர்ஆனுடைய ஆயத்து ஓதுறாங்க. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், எவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அஞ்சி பயந்து உலகத்திலே வாழ்வார்களோ, பயப்படுவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கங்களை கொடுக்கிறான் என்று திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். கபரில் இருந்து சத்தம் வருகிறது. அந்த வாலிபர் சொல்கிறார், கத அதானிஹிமா ரப்பி, அந்த 2 சொர்க்கங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். தம்பிமார்களே, அந்த தக்வா எங்கள்கிட்ட வரணும். அந்த தக்வா எங்கள்கிட்ட வரணும். எங்க எல்லாருடைய நியத்தும், நான் அல்லாஹுவ பயந்து உலகத்துல வாழணும், நல்லா படிக்கணும், படிக்கிற வயசுல நல்லா படிக்கணும். ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் பெரிய சிந்தனையா இருக்கணும். நான் இந்த உலகத்தை ஆளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றுல கல்ல கட்டுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லைண்டு கந்தக் யுத்தம், எதிரிகள் வந்தா கீழே குழியில புலட்டுண்டு என்னது குழிய தோன்றாங்க. தோண்டும் பொழுது ஒரு கல்லுல அடிக்கிறாங்க, ஒரு வெளிச்சம் வருது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாம் ரோம் பாரசீகம், இன்றைய நாள்ல அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளை நான் கைப்பற்றுவேன் என்று சொல்வது போல ரோம் பாரசீகத்தை நான் பிடிப்பேன், எனது காலை முத்தமிடும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? முனாஃபிக்கெல்லாம் சிரிச்சாங்க. இவருக்கு தின்றதுக்கு வழி இல்ல, இவர் ரஷ்யாவை அமெரிக்காவையும் பிடிப்பாராம் என்ற மாதிரி ரோம் பாரசீகத்தை ரசூல்லா பிடிப்பாங்களா? எப்படி ரசூல்லாவுடைய சிந்தனை, பெரிய சிந்தனை. எங்களுடைய இலக்கு பெருசா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சமூகத்துக்காக வேண்டி உழைக்கணும், 4 குடும்பங்கள் என்னால வாழணும், இந்த ஊருக்கு செலவழிக்கணும், இந்த பாடசாலைக்கு செலவழிக்கணும், இந்த மதரசாக்கு செலவழிக்கணும், ஊர்ல நான் பெரிய ஆளா மாறணும், இந்த நாட்டில பெரிய ஆளா மாறணும். எனவே அன்பார்ந்த
மாணவர்களே, தம்பிமார்களே, சகோதரர்களே, எங்களோட லட்சியம் தூரமாயிக்கணும். சும்மா நான் இந்த ஊர்ல கொஞ்சம் படிச்சுட்டு தேங்காய் பிச்சுட்டு ஆட்டா ஓடிட்டு ஈக்கொண்டு நீயத்தை வைக்க கூடாது, பெருசா வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு காட்டி தந்தாங்க. வைதா சஅல்தும் உல் ஜன்னத ஃபஸ்அலூஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸல் அலா. நீங்க சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. ஒவ்வொரு படித்தரம் சொர்க்கத்துல ஒவ்வொரு படித்தரம் ஒவ்வொரு அந்தஸ்திக்குது. அப்ப உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள். எல்லாம் உங்களோட ஆசை, உங்களோட நியத் பெருசாயிக்கணும், சுருக்கமாக இருக்கக்கூடாது. எப்பவும் எங்களோட நியத்தை விசாலமா வைக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல இடத்துக்கு நாங்க போகணும். கண்ணியமான சகோதரர்களே, தம்பிமார்களே, உலகத்திலே அடைஞ்சவங்க எல்லாம் சாதாரண நிலையிலிருந்து வந்தவங்க தான். உலகத்துல சாதிச்சவங்க எல்லாம் சாதாரண நிலையில இருந்தவங்க தான். சஹாபாக்கள், பெரிய பெரிய பணக்கார சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஆரம்பத்துல ஒன்றுமே இல்லாம இருந்தாங்க. வரலாற்றை எழுதுறாங்க, உஸ்மானே கனி. உஸ்மான் சொன்னாலே அவருக்கு பின்னால கனி, பணக்காரன். அவங்களோட வீட்டுல இந்த மாதிரி டைல்ஸ் இதை விட வித்தியாசமாயிக்கும், டைல்ஸ்கள் கூட பிடிக்கப்பட்டிருந்தது. அப்படி பெரிய பணக்காரனா மாறினாங்க. ஆனா மூன்றாவது ஹலீஃபாவாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றவர்களாக சொர்க்கத்துக்குரியவராக ஆகினாங்க. எனவே நாங்க படிக்கும் பொழுது எங்களை நியத்திக்கணும், நான் பெரிய ஆளா மாறணும், நான் என்ன சரி சாதிக்கணும், உலகத்துல என் பேர் எழுதப்படணும். விளைச்சா எங்க? ஸ்கூல்ல கூரையில எழுதி, கம்பியில அங்க இல்ல, டாய்லெட்ல இல்ல, ஸ்கூல் பங்கெல்லாம் எழுதிக்குது, சம்ஹான் ரைஹான் என்னது ஹுதா நுஹா எல்லாம் எழுதி வச்சுக்கிறான். ஆனா பால் கேட்டேனே, அங்க எழுதப்படாது. வரலாற்றிலே எழுதி வாசிக்க வேண்டும். மதவ குலத்திலே பிறந்த அப்துல்லா உலகத்திலே சாதனை படைத்தான், சமூகத்துக்காக வேண்டி உயர்ந்தான் என்று சமூகம் வாசிக்கணும். எங்களை ஸ்பெயின்ல உங்களுக்கு உலக வரப்படைத்த பாருங்க, ஜப்ரல்டார் என்ற ஒரு மலைக்கு பேரு, அது ஜபலு தாரிக். ஜபலு தாரிக், தாரிக் பின் ஜியாத் அவங்க 18 இல்லாட்டி 17 வயசு தனி ஒரு படையை எடுத்துட்டு போய்த்து அங்க அந்த மலையில இருந்து வெற்றி கொண்டு பின்னால எனது ஹொலாண்டும் ஸ்பெயினும் சேர்ந்த அந்த கூட்டுப்படை சேர்ந்து இப்ப கைப்பற்றி இப்ப கேம்ப் அடிச்சுக்கிறாங்க. அது ஜப்ரல்டார்னு பேரு. அதுக்கு ஜப்ரல்டார் இல்ல, ஜபலு தாரிக். அந்த மாதிரி இடத்துல பேர் ஈக்கணும். இது கக்கூஸ்லயும் அங்கேயும் பாலிலையும் ஸ்கூல் செவரையும் எழுதி வேறல்ல, அஹமது முகமது இஸ்மாயில். வரலாறு வாசிக்கணும் எங்களை. நாங்க இந்த இடத்தை அடையணும்டா மிச்சம் கவனமா தான் இந்த பயணம் போகணும். இந்த உலகத்துல ஒரு பயங்கரமான ஒன்றுதான், நாங்க இப்படி ஈப்போம், யாராவது இப்படி கூப்பிட்டு கொஞ்சம் இப்படி கொட்டி நக்கி பார்க்க சொல்லுவாங்க. பயங்கரமான காலம். எல்லா இடத்திலையும் பல நாடுகள்ல வாலிப சமுதாயம் கெட்டு போறதுக்கு, குட்டிச்சோரா போறதுக்கு, எங்கட உம்மாவும் பாப்பாவுடைய நிம்மதி இல்லாம போறதுக்கு, அவங்களோட கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. அதை இதை தந்து நக்கி பார்க்க சொல்லுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் இழுத்து பார்க்க சொல்லுவாங்க. மிச்சம் கவனமா இருக்கணும் தம்பிமார்களே, மகன்மார்களே. எங்களோட வாழ்க்கையில லட்சியம் இல்லாம போயிரும், எங்களோட ஆசை இல்லாம போயிரும். உம்மாவுடைய வாப்பாவுடைய கனவு அது 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 நாசமா போயிரும். இப்ப நாங்க உயர்ந்த ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாங்க இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா ஈக்கணும். நல்ல புள்ளண்டு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பேரை இல்லாம ஆக்குறது ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துல அந்த பேர் இல்லாம போயிடும். மிச்சம் கவனமா ஈக்கணும். நல்ல பண்பாடு, நல்ல அஹ்லாக்கா இருக்கணும். உம்மா வாப்பாக்கு அவங்களுக்கு வீட்டுல இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும், இறக்கமா ஈக்கணும். உம்மா வாப்பாவோட சகோதரிமாரோட சந்தோஷமா ஈக்கணும். பள்ளிக்கு வாரோமா, ஸ்கூலுக்கு போறோமா, எல்லாரும் துவா ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகணும்.
எல்லாரும் துவா செய்யணும். ஸ்ரீதேவி யாரு பெத்தெடுத்த பிள்ளையோண்டு உம்மாக்கும் வாப்பாக்கும் அதால துவா கிடைக்கணும். கொண்டு வருது வாப்பா பள்ளிக்கு நாசமா போனது, வந்தா நாசம்தான், மத்த புள்ளோலும் கெட்டு போகுதுன்னு யாராவது சொன்னா ஏண்ட உம்மா வாப்பாக்கும் சேர்த்துத்தானே ஏசுறாங்க, ஏண்ட உம்மா வாப்பாவும் பார்த்து நாசமா போனோன்னு சொன்னா எவ்வளவு ஒரு வருத்தப்படணும். நாங்க என் உம்மா வாப்பாக்கு நாங்க ஏன் பேச்சு வாங்கி கொடுக்கணும்? என்னத்த படிக்கிறான் இந்த ஸ்கூல் மாஸ்டர், என்னத்த படிச்சு கொடுக்குறாரு சார், சேருக்கு ஏச்சு சும்மா உள்ள மதரசாக போன உலமாக்களை கண்டா என்னதுதான் இந்த ஊர்ல மூலையுமா படிச்சு கொடுக்குறானோ தெரியா, இந்த நிர்வாகம் என்ன செய்யறானோ தெரியான்னு வெளியூருக்காரன் சொன்னா எல்லாருக்கும் தான் நாங்க ஏச்ச வாங்கி கொடுக்குறோம். இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். இப்ப நாங்க கவனம் ஆகிக்கணும் அந்த விஷயங்கள்ல. நாங்க ஒரு நாளைக்கு மௌத்தா போறோம். மௌத்தா போகக்கூடிய நேரத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் மௌத்தா போனா இந்த ஊரே அழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா ஒன்று அந்த மனிதனுக்கு நிம்மதி, அல்லது அந்த மனிதனின் மூலமாக உலகத்துக்கு நிம்மதி. ஒரு நல்ல மனிதன் மௌத்தா போனா அவன் திரிந்து போன தொழுத இடங்கள், சமூக சேவைகள் செய்த இடங்கள், அங்கிங்க போன இடங்கள் எல்லாம் அழும். அந்த மனிதன் மௌத்தாகிட்டான்டா, இதற்கு பின்னால் எனக்கு மேல சுஜூது செய்யறதுக்கு அவன் இல்லையே என்று கவலைப்படும். அப்படியான மனிதர்களாக தம்பிமார்களே நானும் நீங்களும் ஆகணும். ஒரு நாளைக்கு நாங்க மௌத்தா போவோம், எங்களோட யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. மச்சானே உசுரையும் தருவேன் என்று சொல்லுவாங்க. அந்த நண்பனும் அழுத கண்ணீர் 2 துளி கண்ணீரை விட்டுட்டு பெய்த்திருவார் வழியே, எங்களோட யாருமே வரமாட்டாங்க. எனக்கு கடை, வாகனம், நண்பர்கள், மனைவி, மக்கள், நானதம்பிமார்கள், சகோதரர்மாரு, உம்மா வாப்பா யாரு வருவாங்க? நான் மௌத்தா போனா யாருமே வரமாட்டாங்க. நாங்க செஞ்ச நல்ல அமல்கள் மாத்திரம்தான் எங்களோட வரும். அதனால எங்களோட வாழ்க்கையை நாங்க சீராக்கி கொள்ளணும். ரகசியமாக எங்களால பாவங்கள் நடந்திருந்தா, நடக்கக்கூடியது இருந்தா அதை நாங்க இல்லாமல் ஆக்கி கொள்ளணும். இந்த நேரம் அல்லாஹுடைய தக்குவா, அல்லாஹுடைய இறையச்சம், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கணும். எப்ப அந்த தக்குவா வந்துருமோ அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நாங்க மாணவராக இருந்தா அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தருவான். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான். எக்ஸாம் எழுதுவீங்க, ஆனா நீங்க பேனாவை பிடிப்பீங்க, மலக்குமார்கள் வந்து எழுதி தருவாங்க. அல்லாஹ்க்கு சிம்பிள் இதெல்லாம். யார் எனக்காக வேண்டி ஆகுவார்களோ நான் அவர்களுக்காக ஆகிவிடுவேன். யார் என்னிடத்தில் நடந்து வருகிறார்களோ நான் ஓடி வருகிறேன். அல்லாஹ் கூப்பிடுறான், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரைஞ்சி வாங்க, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் உங்களை கபூல் செய்வான். எனவே அன்பாண்ட தம்பிமார்களே, நிறைய விஷயம் காலையில எல்லாம் பேசினோம், ஜும்மால கேட்டோம், நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம், நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை சீரானதாக சிறப்பானதாக அமையிறத பொறுப்பு அல்லாஹ் எங்கட கையில தந்திக்கிறான். அதிகம் அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். இமான் ஜமாத்தோட தொழக்கூடிய பழக்கத்தை நாங்க உண்டு பண்ணுவோம். கட்டாயம் தொழுகையில பேணுதல் இருப்போம். திருக்குர்ஆன் ஓதுற பழக்கம் வரணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் கேட்டு அதிகம் துஆ செய்யக்கூடிய பழக்கம் எங்களுக்கு வரணும். யாரு துஆ செஞ்சீங்க? இன்னைக்கு துஆ செஞ்சாக்கள் யார்? கையை தூக்க பார்க்க. இன்னைக்கு நான் துஆ செஞ்சேன் என்றாக்கள் ஒருத்தருமே செஞ்சில்ல. டெய்லி துஆ செய்யணும். டெய்லி எங்கட வாழ்க்கைக்கு கேட்கணும், எங்கட உம்மா அப்பாவுக்கு கேட்கணும், எங்களுக்கு படிச்சு தர டீச்சர்மார், ஊர்ல உள்ள உலமாக்கள், உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள், மூத்தவங்க, முழு உலகத்திலேயும் இருக்கின்ற முஸ்லீம்கள். பலஸ்தீனில உங்களை மாதிரி சின்ன புள்ளோல் தானே மௌத்தாகிறாங்க. எப்படி உறுதியாயிக்கிறாங்க ஈமான்ல. அவங்களோட ஈமான் எவ்வளவு உறுதியாயிக்குது, எவ்வளவு உறுதியாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு துஆ கேட்கணும். முழு உலகத்துல எல்லாருக்கும் துஆ கேட்கணும். நாங்க அப்ப என்ன செய்யணும்? இமாம் ஜமாத்தோட தொழணும், அதிகம் திருக்குர்ஆன் ஓதணும், அதிகமாக துஆ கேட்கணும். அல்லாஹுடைய தக்வா பிரதானமானது. இப்படி நாங்க உலகத்தில் எங்களை வாழ்க்கை அமைச்சு கொண்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையை
சீரானதாக சிறப்பானதாக ஆக்குவான். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, உலகத்துக்கு ஒரு நல்ல மனிதனாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆக்குவான். இந்த ஊரிலிருந்து தேசிய சர்வதேச வரையில பேறு பெற்ற நல்ல மனிதர்கள் எவ்வளவு பேர் போய்க்கிறாங்க. அப்ப தொடர்ந்து நாங்க இந்த ஊர்ல இருந்து அப்படிப்பட்ட நல்ல மக்கள், நல்ல மனிதர்கள் உருவாகணும். அதற்கு காரணமாக அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கணும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்.